வழக்கு சிபிஐ கையில போன பின்னாடி நீ எப்படி போன்ல அவங்கள்ட்ட பேசலாம்? அது அந்த சாட்சியை கலைக்கிற மாதிரி இருக்காதா? போன்ல பேசினதே மிகப்பெரிய அஃபென்ஸ், மிகப்பெரிய தவறு. அதுக்கு அடுத்தது அவங்க அக்கௌண்ட்ல 20 லட்சம் ரூபாய் நீ காசு போடுது. இப்ப நீ காசு போட்டேன்னா இது சாட்சி சிபிஐ கணக்குல வராதா? சிபிஐ இந்த வழக்கை விசாரிக்கும் போது நீ சாட்சியை கலைச்சதா இது மாறாதா? இது எவ்வளவு பெரிய முரண்! இது சிபிஐ ஏமாத்துறாங்க, அரசு நிறுவனத்தை ஏமாத்துறாங்க, நீதிமன்றத்தை ஏமாத்துறாங்க, இவங்க நாட்டு மக்களை ஏமாத்துறாங்க. உங்கள் மூர்த்தியின் முகவரி பார்வையாளர்களுக்கு வணக்கம். கரூர் சம்பவம். விஜய் நேற்று பனையூர்ல ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல அந்த உயிரிழந்த குடும்பத்தை சேர்ந்த நபர்களை அழைத்து அவர்களிடம் மன்னிப்பு கேட்டார். என்னென்னோ பேசுகிறாங்க, அது வருதுன்னு வச்சுக்கலாம் தகவல். அது குறித்து தான் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். கேளுங்க, உங்க கேள்வி என்ன கேளுங்க. நேற்று தாவேகா விஜய் பனையூர் சந்திப்பு பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக அவர் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சந்திச்சு அவங்க கிட்ட பேசி அவங்களுடைய துக்கத்தை அவர் ஷேர் பண்ணிக்கிட்டாரு, வருத்தம் தெரிவிச்சிருக்காரு, அவங்க காலில் விழுந்திருக்காரு. இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் வெளியில வந்துட்டு இருக்கு இல்லையா? இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? உலகத்துல அதாவது பேரிடர்ல உயிரிழந்தவங்க, ஒரு சுனாமியில உயிரிழந்தவங்க, இப்படி எதிரையாவது ஒருத்தர் உயிர் இழந்து போனா அந்த குடும்பம் இருக்கக்கூடிய இடங்கள்ல நேர்ல போய் பார்த்து சந்திச்சு ஆறுதல் சொல்றதுதான் உலக வரலாற்றுல இதுவரையிலும் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாமே செய்த ஒரு செயல். உலகத்துல எந்த தலைவரையும் இங்க கென்னடியில இருந்து ஆப்ரஹாம் லிங்கன்ல இருந்து ஏன் நம்ம நரேந்திர மோடி உட்பட இருக்கிறதுலயே நாம நினைச்சோம் மணிப்பூர்ல கலவரத்துல நூற்றுக்கணக்கான நபர்கள் உயிரிழந்திருக்காங்க, அதை போய் ஒரு பிரைம் மினிஸ்டர் போய் சந்திக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நாம எல்லாம் ஆதங்கப்பட்டு கொண்டிருந்தோம். இப்ப அதையெல்லாம் மெஞ்சிட்டாரு, அவரால் போய் சந்திக்கல, ரைட்டு. இவரு அந்த உயிரிழந்த குடும்பம் இருக்குல்ல, கூட்ட நெரிசல்ல இந்த பிரச்சாரத்துல சிக்கி குடிக்க தண்ணி இல்லாம உயிரிழந்து போனாங்க இருக்காங்கல்ல, அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களை பனையூருக்கு ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல வர வச்சு அவரு ஆறுதல் சொல்லியிருக்காரு. அதாவது இப்ப இது எப்படி இருக்குதுன்னு கேட்டா, யாராவது ஒருத்தர் எங்கேயாவது இறந்து போயிட்டாங்க, நமக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க, இந்த பாடியை எங்க எடுத்துட்டு என்கிட்ட ஆறுதல் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. இப்படிதானே இதுக்கான பொருள். அப்படி இல்லைன்னா அவங்களை அடக்கம் பண்ணி முடிச்சுட்டு நீங்க வாங்க என்கிட்ட ஆறுதல் வாங்கிட்டு போங்க, நான் ஆறுதல் உங்களுக்கு சொல்லி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு நாடகத்தை, ஒரு டிராமாவை நடத்தியிருக்கிறார் விஜய். ரெண்டாவது, இது இன்னும் எப்படி பாக்குறோம்னா, இந்த சமூகம் படிச்சிருக்குது, வளர்ந்திருக்குது, மனிதாபிமானத்துல உயர்ந்திருக்குது, அப்படியெல்லாம் நம்ம பாக்குறவன். இந்த ஆளு யாரு? இந்த விஜய் ஒரு சமூகத்தை, ஒரு இளைஞர் பட்டாளத்தை எப்படி வழி நடத்துறாரு பாருங்க. எவ்வளவு கேவலமான ஒரு வழிநடத்தல், எவ்வளவு கேவலமான வேலைகளை இவர் செய்யறாரு அப்படின்றத நினைக்கும் போது உண்மையிலேயே மனசு ரொம்ப வலிக்கும். இது எல்லாம் மிகப்பெரிய ஒரு ஆபத்து. இதுக்கு அடுத்தது இதை நாம எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டா, தாவேகா தொடங்கின காலகட்டத்துல இருந்து பொய்ய மட்டுமே சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க தாவேகா கட்சி பெயர் அறிவிச்சார்ல, தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அந்த வெற்றிக்கு அப்படின்னு வரும்போது இக்கு போட விட்டுருப்பாங்க. திரும்ப ஒரு வாரம் கழிச்சு, என்னையா தமிழக வெற்றி கழகம்ன்றீங்க, ஒரு தமிழ்ல ஒரு பேரு கூட வைக்கிறதுக்கு உங்களால பிழை இல்லாம பேர் வைக்க முடியாதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க. அதுக்கு அடுத்தது யார் ஆலோசனை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லி விட்டு அந்த இக்கு சேர்த்தாங்க, தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு இந்த சேர்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு அடுத்தது அவங்கள நீங்க உங்களுடைய செயல்பாடுகளை ஒவ்வொன்றையும் கூர்மையா கவனிச்சா, செப்டம்பர் 27 மாலை 3 மணில இருந்து 10 மணிக்குள்ள அந்த பிரச்சாரத்தை முடிக்கணும்னு அவருக்கு டைம் கேட்டு வாங்கியிருக்காரு. ஆனா 12 மணிக்கெல்லாம் தலைவர் வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு காலையில இருந்தே அந்த மக்களை கூட்டத்தை கூட்டி நிக்க வச்சு, குடிக்க தண்ணி இல்லாம, உணவு இல்லாம, பாத்ரூம் போறதுக்கான எந்த விதமான பெசிலிட்டிஸும் இல்லாம 41 பேர் பரிதாபமாக குழந்தைகள் உட்பட உயிரிழந்திருக்காங்க. இது எல்லாமே அவர்கள் ஒரு சினிமா பாணியில ஒரு தவறான வழிநடத்தல நடந்த நிகழ்வு. அந்த நிகழ்வை நீதிமன்றத்துல எப்படி போய் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, இங்க அந்த நிகழ்வு நடந்த பின்னாடி அந்த பழியை அப்படியே திமுக மேல போட்டு திரும்ப 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 கட்டமைக்கிறான். திமுக செந்தில் பாலாஜி வில்லனாவும் அந்த ஆளை வச்சு கிழிச்சு கிரேடால அறுத்து இப்படிலாம் பண்ணிட்டாங்க, இப்படிலாம் கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த பழிய இன்னொருத்தர் மேல தூக்கி போடுறான் சார். போட்டு நான் பொறுப்பே இல்லை, அதுக்கும் எனக்கு சம்பந்தம் கிடையாது, தொடரவே இல்லை,
அப்படின்னு சொல்லி தப்பிக்கிறாங்க. இது ஒரு பக்கம். ஆனா நீதிமன்றத்துல இந்த புஷி ஆனந்த்னு சொல்லிட்டு ஒரு நபர் இருக்காருல்ல, அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர், அவரு ஒரு அபிடேவிட் போடுறாரு. கரூர்ல நடந்தது அது ஒரு விபத்து, அதுக்கு யாரும் பொறுப்பாளி கிடையாது, அதனால அந்த விபத்துக்கு நான் இப்படி அது பொறுப்பாளரா ஆகுவேன், எனக்கு ஜாமீன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அபிடேவிட் போடுறாரு. இங்க மக்கள் மத்தியில திமுக தான் காரணம், திமுக நிர்வாகி தான் காரணம் அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில ஒரு பிரச்சாரத்தை கட்டமைத்து விட்டு நீதிமன்றத்துல போயிட்டு அது விபத்துன்னு சொல்றான். சரி, ஓகே, அது ஒரு பகுதி. அதற்கு அடுத்தது நீதிமன்றத்துல காவல்துறை நிகழ்ச்சி நடத்துறதுக்கு முதல் அன்னைக்கு தான் அனுமதி கொடுக்குது. அதாவது 27ஆம் தேதி அந்த பிரச்சார நிகழ்ச்சி, 26ஆம் தேதி தான் அனுமதி கொடுக்குது அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துல தாவேகானுடைய சார்பில் வாதாடின அந்த வழக்கறிஞர் சொல்றாரு 26ஆம் தேதி தான் அனுமதி கொடுத்தது அப்படின்னு சொல்லி. இப்ப இதை பாக்குறவங்க எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, என்னையா இவ்வளவு பெரிய நிகழ்ச்சி நடத்துறான், அதுக்கு முதல் அன்னைக்கு தான் இந்த போலீஸ், இந்த ஸ்டாலின் கவர்மெண்ட் அனுமதி கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்கல்ல. நார்மலா இது எல்லாரும் யோசிப்பாங்கல்ல. ஆனா அதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வி இருக்குல்ல, நீ என்னைக்கு அனுமதி கேட்ட அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. நீ அனுமதி கேட்டதே செப்டம்பர் 25, காவல்துறை அனுமதி கொடுத்தது செப்டம்பர் 26, நீ பிரச்சாரம் செய்தது செப்டம்பர் 27. டேய், எவ்வளவு பெரிய ஆபத்தான மனிதர்களா நீங்க. என்னவோ இவங்க 20 நாளைக்கு முன்னாடியே காவல்துறை கிட்ட அனுமதி கேட்ட மாதிரியும், காவல்துறை காலதாமதம் செய்து செப்டம்பர் 26ஆம் தேதி அனுமதி கொடுத்த மாதிரியும், அதனாலதான் இந்த மாதிரி 41 பேர் உயிரிழந்ததாகவும் ஒரு கதையை கட்டி விடுறான். இப்படி ஒரு கட்சி பொய்யான பிம்பத்திலேயே கட்டமைக்கப்பட்டு பொய்யான பிரச்சாரத்திலேயே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது மிகப்பெரிய ஆபத்தான ஒரு கட்சி. நான் மீண்டும் சொல்றேன், இப்படி ஒரு கட்சிய இந்த நாட்டுல வளர விடக்கூடாது. இது மிகப்பெரிய ஆபத்து. இது அத்தனையும், அதாவது என்னன்னு கேட்குங்க சார், அம்மா கூட கேக்குறாங்க, காலில் விழுந்தாரு ஒரு ஆளுகிட்ட, ஒரு குடும்பத்துக்கிட்ட 15 நிமிஷம் காலில் விழுந்து கதறி அழுதாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நல்லா யோசிங்கய்யா, ஒரு குடும்பத்துக்கு 15 நிமிஷம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க அழிச்சிட்டு போனது 39 குடும்பம், 2 குடும்பம் வரல, அந்த கதை வேற. 39 குடும்பத்துக்கும் ஒரு குடும்பத்துக்கு 15 நிமிஷம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஏறத்தாழ 11 மணி நேரம் இருக்கும் செலவு பண்ணிருக்கணும். எவ்வளவு மணி நேரம்? 11 மணி நேரம் செலவு பண்ணிருக்கணும். 2 மணி நேரத்துல எல்லா வேலையும் முடிச்சுட்டான். அப்புறம் எங்க தனித்தனியா உட்காந்து கதறி 15 நிமிஷம் ஒரு குடும்பத்துக்கு எல்லாம் இது முழுக்க 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 டிராமா, முழுக்க 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 சினிமா தான். இவர்கள் ஆபத்தானவர்கள். இளைஞர்களே, நம்ம வீட்டு பிள்ளைகள் இவர்களை ஆதரிக்கிறார்கள் என்றால் நாம் மிகவும் கவனமாக இருக்கணும். நம்ம வீட்டிலேயே ஒரு டெத்து நடந்து போச்சு, அவன் தலைவன் என்ன நினைக்கிறானோ அப்படித்தானே அந்த பிள்ளைய நினைக்கும், அப்படித்தானே செயல்படும். இது எவ்வளவு பெரிய ஆபத்தானது. சந்தித்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் விஜய்க்கு ஆதரவா பேசுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து ஒரு சாரர் பேசிட்டு வராங்க. ஆமா, அதாவது விஜய் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சந்திச்சதுன்றது அவரை அரசியலுக்கு புதுசான ஒரு நபர், அவருடைய ஒரு கட்ஸா இதை பார்க்கலாம். அதே மாதிரி நான் பண்ணது தவறு அப்படின்றத அவர் ஒரு கன்ஃபஸ் பண்ற மாதிரி அவங்க காலில் விழுந்திருக்கலாம். அதை ரிலீஸ் பண்ணி அவர் பண்றாருன்ற மாதிரி ஏன் அதை பார்க்காம அவர் டிராமா பண்றாருன்ற மாதிரி ஏன் சொல்லணும்? அதாவது ஃபர்ஸ்ட் கேள்வி, விஜய்க்கு ஆதரவா இருக்காங்க அப்படின்றது, உங்களுடைய ஒரு குழந்தை இறந்து போச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா 35 லட்சம் ரூபாய் வருமானம் பார்த்திருக்காங்க. விஜய் தரப்புல இருந்து ஒரு 20 லட்சம் ரூபாயும், அரசாங்க தரப்புல இருந்து ஒரு 10 லட்சம் ரூபாயும், காங்கிரஸ் தரப்புல இருந்து ஒரு 2 லட்சம் ரூபாயும், விடுதலை சிறுத்தைகள் தரப்புல இருந்து ஒரு 50,000 ரூபாயும், இன்னும் சில அமைப்புகள் எல்லாம் ஏறத்தாழ 35 லட்சம் ரூபாய் பார்த்திருக்காங்க. அதுல ஒரே ஒரு பெண் மட்டும் விஜய் கொடுத்த காசை தூக்கி மூஞ்சில் வீசிடுச்சு. நேரடியா என்கிட்ட ஆறுதல் சொல்லணும்னு போன்ல என்கிட்ட சொன்னேன், ஆனா நீ வரல, உன் 20 லட்சம் ரூபாய் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அந்த கரூருக்கே பெருமை சேர்த்திருக்கிறது ஒரு பெண். அந்த பணத்தை 20 லட்சம் ரூபாயை திருப்பி அனுப்பிச்சிருக்குது. என் புருஷனுடைய உயிரை விட இந்த 20 லட்சம் ரூபாய் உயர்ந்தது கிடையாது. நீ எங்கேயோ உட்கார்ந்துகிட்டு என்னை கூப்பிட்டு ஆறுதல் சொல்லுவேன், அதுக்கெல்லாம் நான் வர முடியாது. நீ ஆறுதல் சொல்லணும்னு நினைக்கிற ஆளு நான் இழப்ப சந்திச்சுவ, நான் இருக்கிற இடத்துலதான் நீ ஆறுதல் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெண்மணி 20 லட்சம் ரூபாய விஜயனுடைய மூஞ்சிலே வீசி எரிஞ்சிருச்சு. போடா நீயும் 20 லட்சம் ரூபாயும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அப்படி ஒரு பெண்மணி இருக்கு, நல்லா பாத்துக்கணும். 2வது, 2 குடும்பத்துக்கு பணம் கொடுக்கல விஜய். 41 உயிர் இறந்ததுல 2 குடும்பம் நீதிமன்றத்துல இவங்களுக்கு எதிராக இருந்தது
அப்படின்னு சொல்லிட்டு 2 குடும்பம் பணம் கொடுக்கல. இந்த பெண் சேர்த்து 3 குடும்பத்துக்கு விஜயனுடைய காசு போய் சேரல. 41 பேர்ல மொத்தம் 3 போச்சுன்னா 38 உயிரிழப்புக்கு தான் ஒரு காசு கொடுத்திருக்காங்க. இந்த 38 உயிரிழப்புல ஒரே குடும்பத்துல 2 பேர் கூட இறந்திருக்காங்க இல்லையா? அதை விட்டுருவோம். இந்த 39 குடும்பத்துல இருந்து 9 குடும்பம் நேரடியா தொடர்பு உள்ள சம்பந்தப்பட்டவர்கள் வரவில்லை. நாங்கள் உண்மையான துயரத்திலையும் துக்கத்திலையும் இருக்கிறோம், அதனால நாங்கள் வரவில்லை அப்படின்னு அவங்க சொன்ன பின்னாடி இந்த விஜயனுடைய கட்சிக்காரன் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் நீ வரல, உன் சொந்தக்காரங்களை கூப்பிட்டு போறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு உறவினர்களை கூப்பிட்டு போறான். அந்த உறவினர்கள் நான் விஜயை பார்க்கணும் அப்படின்னு ஆர்வத்தில் இருக்காங்கல்ல, அவன் போறான். இதுல 29 குடும்பம் மட்டும்தான் ஒரிஜினலா அந்த பனையூர் ஸ்டார் ஹோட்டலுக்கு போனது. மீதி எல்லாமே அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு நேரடியா தொடர்பு இல்லை. இப்ப கணவர் இறந்து போயிட்டாங்கன்னா மனைவி தானே கூப்பிட்டு போகணும். அப்படி இல்லாத அந்த மனைவியினுடைய சொந்தக்காரங்க, அந்த கணவனுடைய சொந்தக்காரங்களை அழைச்சிட்டு போயிருக்காங்க. அழைச்சிட்டு போய் அங்க தனித்தனியா ரூம்ல உட்கார வச்சு ஒருத்தருக்கு பேசுறது ஒருத்தருக்கு தெரியாது, போட்டோ யாரும் எடுக்காம போய் சந்திச்சு ஆறுதல் சொல்லுங்க, நீங்க விஜய் சார் நீங்க எங்களுக்கு ஆறுதல் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இவங்களா போய் சந்திச்சு ஆறுதலை கேட்டு மடி நிறைய அள்ளிட்டு வந்து வெளியில வந்து அவங்க சொல்றாங்க. 2வது பணம் கொடுத்து மார்க்கெட்டிங், அது ஒரு விதமான நேரடியா பிரச்சாரத்துக்கு வராம அது ஒரு மார்க்கெட்டிங். ஓகே, அது அவருடைய ஸ்டைல் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுல இன்னும் ஒரு ஆபத்தான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த வழக்கு சிபிஐ கையில போயிடுச்சு. சிபிஐ எடுத்துருச்சு வழக்கு. சிபிஐ கையில போன பின்னாடி நீ எப்படி போன்ல அவங்கள்ட்ட பேசலாம்? அது அந்த சாட்சியை கலைக்கிற மாதிரி இருக்காதா? போன்ல பேசினதே மிகப்பெரிய அஃபென்ஸ், மிகப்பெரிய தவறு. அதுக்கு அடுத்தது அவங்க அக்கௌண்ட்ல 20 லட்சம் ரூபாய் நீ காசு போட்டது. இப்ப நீ காசு போட்டேன்னா இது சாட்சி சிபிஐ கணக்குல வராதா? சிபிஐ இந்த வழக்கை வந்து விசாரிக்கும் போது நீ சாட்சியை கலைச்சதா இது மாறாதா? இது என்ன கணக்கு? இது என்ன விசாரணை பாதிக்காதா? இது எவ்வளவு பெரிய முரண் இது. அப்ப சிபிஐ ஏமாத்துறாப்ல, அரசு நிறுவனத்தை ஏமாத்துறாப்ல, நீதிமன்றத்தை ஏமாத்துறாங்க, இவங்க நாட்டு மக்களை ஏமாத்துறாங்க. மிகப்பெரிய ஒரு மோசடி பேர் வழி. விஜயனுடைய கட்சியோ விஜயோ எல்லாருமே மிகப்பெரிய ஒரு மோசடி பேர் வழி இவங்க. அதுதான் நான் சொல்றேன், மீண்டும் சொல்றேன், இவர்கள் மிகவும் ஆபத்தானவர்கள். சார், இப்போ அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருடைய ரிலேட்டிவ்ஸை வந்து அவர் மீட் பண்ணியிருக்காரு அப்படின்னாக்க, அப்போ அவங்களுக்கும் அந்த துக்கம்ன்றது இருக்குதானே? அப்படி அந்த துக்கத்தை தாண்டி, அவங்க குடும்பத்தை தாண்டி அவங்களுக்கு விஜய் மேல வந்து அவ்வளவு பற்றுறத வந்து நம்ம எப்படி பாக்குறது? இன்னொன்னு, இது வந்து மக்களுடைய தப்புன்ற ஒரு பக்கம் பெருசா தெரியுது இல்லையா? இதுல நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க. இப்ப என் ஃபேமிலியில நான் ஒரு இழப்பை சந்திச்சிருக்கேன் அப்படின்னாக்க, என் சித்தியோ என் மாமாவோ இல்ல என்னோட அத்தையோ யாரும் வந்துட்டு என் வீட்டு பொண்ணு வந்து இழப்ப சந்திச்சிருக்கா, அவ பிள்ளைய இழந்திருக்கா, அவ புருஷனை இழந்திருக்கா, நான் எப்படி வருவேன்னு தானே பேசுவா இருப்பாங்க. எப்படி வந்து இல்ல எனக்கு விஜய் பிடிக்கும், இல்ல இன்னொரு ஸ்டார் பிடிக்கும், அவங்க என்ன தவறு செஞ்சா கூட எங்களுக்கு வந்து எங்களுக்கு அதுதான் முக்கியம்ன்ற மாதிரி எப்படி போக முடியும்? அதுதானே அந்த மாதிரி சொல்லிட்டு வீர பெண்மணி 20 லட்சம் ரூபாயை காசியும் திருப்பணப்படுற பெண்மணியை பத்தி நம்ம சொல்லியிருக்கோம். ஒண்ணு. அதுக்கு அடுத்தது 9 பேர் போகல. நீங்க சொன்ன பாயிண்ட் அதான், அந்த பாதிக்கப்பட்டு இருக்கிறேன் நாங்க வர முடியாது அப்படின்னு சொல்லி 9 பேர் போகல. மீதி இருக்கிற அந்த கொஞ்சம் பேர் மட்டும்தான், அதாவது கொஞ்சம் பேர் தான், ஒரு 20 பேர், 20 குடும்பத்தை சேர்ந்தவங்க, 19 குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் நேரடியா அங்க போயிருக்காங்க. இன்னும் விஜய் வந்து ஏதாவது கொடுப்பாரு, போனா இன்னும் ஏதாவது கிடைக்கும், அக்கௌண்ட்ல போட்டது இல்லாம இன்னும் வேற ஏதாவது கிடைக்கும் அப்படின்ற அந்த சாதாரணமான எண்ணம் அவங்கள்ட்ட இருக்கும். அவங்க 2வது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜய ரசிகர் மன்றத்தில் இருக்கிறவங்க, உயிரிழந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க, இவங்க யாருமே பெரிய கோடீஸ்வரர்கள் கிடையாது, நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர்களும் கிடையாது. அன்றாட கூலி வேலைக்கு செய்யக்கூடியவங்க, கூலி வேலைக்கு போகக்கூடியவங்க, சாதாரணமான மக்கள். அவங்க இன்னும் ஏதாவது எதிர்பார்ப்பு தான், இன்னும் வேற ஏதாவது போனது போயிடுச்சு, இன்னும் ஏதாவது கிடைக்கும் அப்படின்ற அந்த எதிர்பார்ப்போட அங்க போய் சேரக்கூடிய மக்கள் தான் ஒரு அப்பாவி மக்கள். அவங்க எல்லாம் அவங்கள வச்சு விஜய் வந்து வியாபாரம் பண்றாரு, விஜய் வந்து மார்க்கெட்டிங் பண்றாரு, தான் நல்லவன் அப்படின்ற காட்டிக்கிறதுக்காக டிராமா பண்றாரு. இது முழுக்க 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 உலகத்துல ஒரு அரசியல் கட்சி தொடங்கி எந்த தலைவனும் இப்படி ஒரு டிராமாவை செய்ததே கிடையாது. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு மோசமான வழிகாட்டுதலும் கூட. நாம திரும்ப இது வரது என்னன்னு காரணம் கேட்டா, நாளைக்கு இந்த சம்பவம் உங்க வீட்லயும் நடக்கலாம், என் வீட்லயும் நடக்கலாம், எல்லாரும் நமக்கு தெரிஞ்சவங்க வீட்டுல, சொந்தக்காரங்க வீட்டுல எல்லாம் நடக்கலாம், எல்லார் வீட்லயும் நடக்கும். நாம வழக்கமா ஒரு விஷயத்த நம்ம வச்சிருக்கிறோம், நம்ம பண்பாடு, நம்ம கலாச்சாரம்ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இறப்பு ஏற்பட்டவங்ககிட்ட நேரடியா போய் சந்திச்சு நான் வர முடியல,
என் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சரியில்லை, நான் வெளிநாட்டுல இருந்தேன் அப்படின்னு நடந்த 10 நாள் கழிச்சியோ 15 நாள் கழிச்சியோ 1 மாசம் கழிச்சியோ அவங்க வீட்டுக்கு நேரடியா போய் சந்திச்சு அவங்க அரவணைச்சு நான் இருக்கேன் நான் பாத்துக்கிறேன்னு என்னுடைய மார்புல சாட்சிக்கிட்டு அவங்கள தடை கொடுக்கறதுக்கு இருப்பார். அதுதான் ஆறுதல். நீ பண்ணையார்தனமா நான் இந்த இடத்துல இருக்கேன், உன் வீட்டுக்கு மழை பெஞ்சிருச்சா தண்ணி வந்துருச்சா என் வீட்டுக்கு வா நான் உனக்கு அரிசி பருப்பு தரேன் அப்படின்னு சொல்லி போன மழைக்கு விஜய் செஞ்சாரு. அது மழை பேரிடர் காலம். பாதிக்கப்பட்ட 2-3 பேர்த்த ஒரு 30 பேர்த்த 300 பேர்த்த 400 பேர்த்த கூப்பிட்டு போயிட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு நிவாரணம் ஏதாவது கொடுக்குறீங்க. இப்ப நடந்தது உயிரிழப்பு. குழந்தையை இழந்தவங்க, கணவனை இழந்தவங்க, மனைவியை இழந்தவங்க, அப்பாவை இழந்தவங்க, அம்மாவை இழந்தவங்க, இப்படி உயிரிழப்பு. நீங்க போய் கரூர்ல ஒரு மண்டபத்தை எடுத்து அங்க நின்னு நீங்க அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிருந்தீங்கன்னா நீங்க கிரேட். உண்மையிலேயே மனிதாபிமானம் உள்ள ஒரு மனிதர். நீங்க இதுல இருந்து தப்பிக்கிறது எப்படின்னு தான் பாக்குறீங்க. சிபிஐ கிட்ட வழக்கு இருக்குது, 20 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுக்குறீங்க, அவங்கள்ட்ட போன்ல பேசுறீங்க, உங்க கல்யாண செலவு, காது குத்து செலவு, உங்க குடும்ப செலவு எல்லாத்தையும் நானே ஏத்துக்கிறேன் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்றீங்க. இனிமே அவங்க என்ன சொல்லுவாங்க, வெளியில வந்து சிபிஐயே நாளைக்கு அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கிறாங்கன்னா என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருக்காங்களோ அததான் சொல்லுவாங்க. சார் இப்போ இந்த மாதிரி ஒரு சந்திப்பு விஜய் நிகழ்த்த போறாருன்றத வந்து எப்போ அறிவிச்சாரு? நீங்க கரெக்டா செப்டம்பர் மாசம் 27ஆம் தேதி சம்பவம் நடக்குது. அக்டோபர் மாசம் 27ஆம் தேதி கூப்பிட்டு வந்து சந்திக்கிறார். சரியா 30ஆவது நாள் துக்க நாள். 30ஆவது நாள் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா துக்கம் மனசிருக்கிற நாள் அப்படின்னு சொல்லுவோம். 15, 16ஆவது நாள் காரியம் சொல்லுவோம். 30ஆவது நாள் துக்கம் மனசிருக்கிற நாள்னு சொல்லுவோம். இது எல்லாம் திட்டமிட்ட பிளான். மண்டபம் கிடைக்கல, அங்க எங்க உயிருக்கு பாதுகாப்பு இல்ல, எங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவ் இல்ல, போலீஸ் பர்மிஷன் கொடுக்கல, எங்களுக்கு போலீஸ் போதிய பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்றது அத்தனையுமே நாடகம், டிராமா. இவங்க கரெக்டா சம்பவம் நடந்த செப்டம்பர் மாசம் 27ஆம் தேதி சம்பவம் நடக்குது. அதுதான் சார் இப்போ நீங்க சொல்ற மாதிரி இந்த அக்டோபர்ல இந்த தேதியில இந்த ப்ரோக்ராம் பண்ண போறாருன்றது வெளியில விஷயம் தெரிஞ்சது முன்னாடிதான் தெரிஞ்சது இல்லையா? நான் என்ன கேக்குறேன்னா, ஒரு தவறு நடக்க போகுது அப்படின்னும் போது எல்லா ரைட்ஸும் இருக்கு இல்லையா அதை ஸ்டாப் பண்றதுக்கு. இந்த மாதிரி அவர் சந்திக்க கூடாதுன்னு ஏன் யார் தரப்புலயும் வந்து அதை பெருசா எஸ்கலேட் பண்ணல? ஏன் அது ஒரு பிரைவேட் நிகழ்ச்சி. அதை வந்து அவர் இங்கே நல்ல சட்டப்பூர்வமா அதை யாரும் தடுக்க முடியாது. ஒரு விஷயத்த நீங்க தப்பா யோசிக்கிறீங்க. உங்க வீட்டுல நடக்கிற ப்ரோக்ராம உங்க வீட்டுல நான் வந்து சந்திக்கிறதோ எங்க வீட்டுல நீங்க வந்து சந்திக்கிறதோ அதை வந்து சட்டப்பூர்வமா யாரும் வந்து தடுக்க முடியாது. ஒரு நிகழ்ச்சி நீங்க நடத்துறீங்க அப்படின்றது யாராலையும் தடுக்க முடியாது. சார் அது வீட்டுக்குள்ள நடந்தா தானே, அவர் ஒரு பொதுவான இடத்துல தானே வெளியில தானே பண்றாரு. இது வந்து ஒரு போலீஸோ இல்ல யார் வேணாலும் இதுல வந்து இன்டர்ஃபியர் ஆயிட்டு ஏங்க உங்களுக்கு சிபிஐ கேஸ் போயிட்டு இருக்கு, நீங்க வந்து இதுல இது மாதிரி பண்ணக்கூடாதுன்றது வந்து ஏன் யாரும் சொல்லல? யார் வந்து சொல்லுவாங்க? யார் சொல்லணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? போலீஸ் தரப்புல சொல்லலாம், ஒரு நோட்டீஸ் கொடுக்கலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா போலீஸ் தரப்பு இதுல நழுவி விட்டுட்டாங்கன்னா சிபிஐ கையில வழக்கு போயிடுச்சு. சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இப்ப வந்து கையில எடுத்து வச்சிருக்குது. சிபிஐ யார் கையில இருக்குது? நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா கையில இருக்குது. இந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடாதுன்னு சொல்றது சிபிஐ சொல்லணும். அவங்க இப்ப விஜய்க்கு ஆதரவா இருக்காங்க. விஜய் அவங்க கூட கூட்டணி சேர்க்கலாம் அப்படின்ற மாதிரி திட்டத்தில் இருக்கிறாங்க. அவங்க எப்படி சொல்லுவாங்க? புரியுதா நான் சொல்றது? அப்படின்னா அவங்களால இதை சொல்ல முடியாது. மாநில போலீஸ் தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது அந்த மேலிடத்துடைய ஸ்கெட்ச்னு சொல்றீங்களா? திட்டமே அதானே. முழுக்க வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பிஜேபி கூட அதிமுக கூட விஜய் வந்து கூட்டணி வைக்கணும். அதுக்காக தான் இந்த பிளான் போயிட்டு இருக்கு. அது வந்து ஜனவரி மாசம் முடிஞ்சு பிப்ரவரி மாசத்துல இந்த கூட்டணி முடிவு ஆகலன்னா விஜய் வந்து மிகப்பெரிய பாதிப்பை சந்திப்பார். ஒருவேளை பிஜேபி என்பது என் கொள்கை எதிரி, அவர்களோடு நான் கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா விஜயனுடைய கேஸ் வழக்கு அத்தனையும் சிபிஐ கேள்வி சோழி முடிஞ்சிடும் அந்த வட்டாரத்துக்குள்ள. அதனால விஜய தவறு செய்ய சொல்லி நல்லா கவனிங்க, விஜய தவறு செய்ய சொல்லி வேடிக்கை பார்ப்பாங்க. அவர் கிரைம் மேல கிரைம் ஏறிக்கிட்டே இருக்கும். ஒரு திருட்ட ஒருத்த அட்டன் பண்ணி திருடிட்டான் அப்படின்னு சொல்லி கேட்டா அவனை போலீஸ் கண்டுக்காம விடுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னொரு திருட்ட அட்டன் பண்ணுவான். அவன் வசமா அந்த கிரைம் பீட்ல சிக்குவான். இப்ப விஜயும் அந்த மாதிரிதான் தவறு மேல தவறு பண்ணிட்டு இருக்காரு. விஜய் சிபிஐ கையில வசமா சிக்குவாரு. அதான் நடக்க போகுது. இந்த வழக்கு விஜயை பொறுத்தவரை முழுக்க ஒரு சினிமாத்தனம், தலைவர் அப்படின்ற சொல்லக்கூடிய அந்த தகுதி சிறிதும் தகுதி இல்லாத நபர் விஜய். இரண்டாவது, விஜய் அரசியல இப்படி தொடர்ந்து தாய் நகர்த்தி கொண்டு போவது விஜய்க்கும் நல்லதில்ல, தமிழ்நாட்டுக்கும் நல்லதில்ல. அதுவும் குறிப்பா வளரும் தலைமுறை இருக்காங்கல்ல, சின்ன பிள்ளைகள், அவர்களை பாழ்படுத்தும் சீரழிக்கும் ஒரு சின்னத்தனமான செயல்.
இந்த செயல். இது மிகப்பெரிய ஆபத்தான அரசியல். இதை நாம ஆரம்பத்திலேயே, இன்னும் அவர் தேர்தலில் போட்டியிடாததற்கு முன்பே இப்போது அவரு சின்ன பின்னமா சிதைச்சிட்டு இருக்காங்க அவர் விஜய். இன்னும் அவர் சிதைக்கப்பட வேண்டும். நன்றி, வணக்கம்.